கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த மத்வராயபுரம் பகுதியில் உள்ள குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த மத்வராயபுரம் கூடுதுறை பகுதியில் அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு புனித ஸ்தலங்களில் இருந்து தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு யாக குண்டம் அமைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீரை விநாயகர், குழந்தை வேலாயுத சுவாமி, துர்க்கை அம்மன், சப்த கன்னிமார்கள், கருப்பண்ணசாமி, இடும்பன் சுவாமி, அகத்தியர், நவகிரக மூர்த்திகளுக்கு கும்பத்திலும் மற்றும் விமான கோபுரத்திலும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் மோட்டார் பம்ப் மூலமாக புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் கோவில் நிர்வாகிகள் சோமசுந்தரம், மோகன்குமார், ஆனந்தகுமார், கதிர்வேல், ராமசாமி, நடராஜன், பிரபு, கதிர்வேல், ராஜசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோயில் எந்த ஊர்ல இது ஆலாந்துறை மதுரை கிராமம். சரிங்க. இது என்ன சுவாமி, என்ன குழந்தை அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில். இதுதான் முதல் கும்பாபிஷேகம். இது 4வது கும்பாபிஷேகங்க. சரிங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னங்க? சிறப்பு வேண்டுதலுக்கு அவங்கள பக்த கோடிகள் கேண்டதுக்கு அவங்க குறை தீர்த்து உள்ளார். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார். மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுத்துருக்கார். சிறிய கல்விகள் இது இருந்தால் அதுவும் செய்கிறாங்க. சாமிகள் அருள் கிடைக்கிது. மேற்கொண்டு நொய்யல் ஆத்தங்கரையிலே அமைந்து இருக்கிறதால் கூடுதுறை என்ற பெயர் உள்ளது. இந்த இதுக்கு காஞ்சி மகா நதி இது கலந்துள்ளதுனால எல்லா இதுவும் ஸ்தலத்தில் இது நீராடி ஆற்றில் நீராடி வந்து தரிசனம் வந்தால் தீராத நோயும் அது எல்லாமே நீர்ந்து நல்ல அருள் ஆசி பெறுகிறாங்க. ஊருக்கு கிராம மக்களுக்கு நல்லா பயன்படுதுங்க.